அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சென்னையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கூட்டம் தற்போது நடைபெற இருக்கிறது. தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. 20 எம்பிக்கள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. தமிழக எம்பிக்கள் கூட்டமானது தற்போது தொடங்க இருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருந்தாலும் தாவேகவுடைய கூட்டணி கட்சிகள் தமிழக முதலமைச்சர் விஜய் அழைப்பை ஏற்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். டெல்லியில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தொகுதி மறுவரையை மசோதா நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதம் தீவிரமடைந்திருக்கிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு முன்னதாகவே கடந்த ஆண்டு தொடரில் கொண்டு வரப்பட்ட மசோதா எதிர்கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் மீண்டும் இந்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதாவால் தமிழகத்துக்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் குறித்து விவாதிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைப்பு விடுத்திருந்தார். முதலமைச்சருடைய விஜய் தலைமையில் இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த தமிழ்நாட்டில் திமுக எம்பிக்களை கொண்டுள்ள மக்களவை 22, மாநிலங்களவை 9 மற்றும் அதிமுக மாநிலங்களவை 4 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அதன் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் இந்தியா கூட்டணியுடைய முக்கிய அங்கமாக இருந்த திமுக தற்பொழுது தனித்து செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான தங்களுடைய எண்ணத்தை மாற்றி இருப்பதாகவே கூறப்படுகிறது. காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட பெரும்பாலான எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாகவும் அந்த கூட்டத்தை கூட்டாமல் தற்பொழுது காவிரி விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தை கூட்டியுள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் ஏற்கனவே இது குறித்து கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவுடைய நிலைப்பாடு குறித்து அறிய மக்களவை இன்பதுரையும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு கட்சியுமே எதற்காக புறக்கணித்தோம் என்று அதற்கான விளக்கத்தையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டுமே இதுல பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ கூட்டணி கட்சிகள் மொத்தமாக 20 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி கட்சிகள் மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து தொடர்ச்சியாக முதலமைச்சர் தலைமையில இந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதாவது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தென் மாநிலங்கள் உட்பட தமிழ்நாடு எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு விவாதித்து வருகிறார். மத்திய அரசினுடைய தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் அதன் தாக்கம் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் தலைமையில சேப்பாக்கத்துல கலைவாணர் அரங்கத்தில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக, அதிமுக மற்றும் தேமுதிக கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்து விட்டார்கள். இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்துல இந்த கூட்டம் முடிவுக்கு பின்னர் அவனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக கூடும் என்றும் எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல தான் முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.